இங்கே பாருங்க இங்கே பார்க்க முடியல ஒன்று வா பற்றி அடிக்கடி வா நீதான் மைக்கை பிடிச்சி பேசிட்டே இருக்க மாநில அம்மா அண்ணன் அறிவுரை கேட்டு வருங்காலத்தில் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது சிறப்போடும் எழுச்சியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 52 ஆண்டு வரலாற்றிலே 17/10/1972 துவங்க இந்த இயக்கத்திலே அந்த அளவில் இன்னைக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்காங்க, முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் 6 மாசமா 100 நாள் வேலை சம்பளத்தை வாங்கி தர முடியும். கேட்டால் டெல்லியிலிருந்து பணம் வரலன்னு சொல்கிறாங்க. புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 4.5 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட 100 நாள் வேலை வாய்ப்பிலே சம்பளம் இல்லை என்ற ஒரு நிலை வந்ததே இல்லை. கொரோனா காலத்திலே கூட கிடையாது, சம்பளம் இல்லை என்று சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு 6 மாத காலம் அவர்கள் நிதியை பெற முடியவில்லை, சம்பளம் தரவில்லை. உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் என்ன செய்தார்? தலைநகர் டெல்லி சென்றார். உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை சந்தித்தார். அவரிடத்தில் கோரிக்கை வைத்தார், எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு 100 நாள் கண்மாய் வேலை சம்பளம் நிலுவையில் இருக்கிறது, மெட்ரோ ரயில் வளர்ச்சி திட்டத்திற்கு நிதி நிலுவையில் இருக்கிறது, கல்விக்கு எங்களுக்கு சேர வேண்டிய நிதி நிலுவையில் இருக்கிறது, நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது நிலுவையில் இருக்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படாதனாலே சமூக நீதி காக்கப்படுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், அதே போல கல்விக்கு நிதி வர வேண்டும், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி வேண்டும், வளர்ச்சி திட்டத்துக்கு நிதி வேண்டும், நிவாரணத்திற்கு நிதி வேண்டும் என்று கேட்டார். கேட்ட உடனே இன்றைக்கு அவர் வைத்த கோரிக்கையில் 3 கோரிக்கை. கம்மாய் வேலைக்கு சம்பளம் 3000 கோடி ரூபாய் இன்றைக்கு மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஆளுகிற கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியாததை ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு கூட்டணி அமைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்குரிய உரிமையை காப்பாற்றி தருகிறது. இதை நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா விளம்பரம் தினந்தோறும் விளம்பரம் செய்வதிலே குறைவில்லை. ஆனால் திட்டங்கள் சட்டசபையில் பேச முடியுதா? நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, எந்த கேள்வியும் கேட்க விடுறதில்லை. அப்படி போராடி கேள்வி கேட்டால் நேரலையே துண்டிச்சுறாங்க, நாங்கள் என்ன பேசுகிறோன்னே வெளியே தெரியுறேன். அதையும் மீண்டி நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்ககிட்ட பதில் இல்லை, எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க. ஆக இதுதான் சட்டசபையினுடைய திமுகவுடைய ஜனநாயகம். அப்படி ஜனநாயகம் இன்றைக்கு சட்டசபையிலே, தமிழ்நாடு சட்டசபையில் கேள்விக்குறியாகிவிட்டது, செத்து போய்விட்டது ஜனநாயகம். ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். இப்போது அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிற மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். இங்கே இருக்கிற குப்பன் சுப்பன் சாமானியர் தான் அரசியல் அதிகாரத்திற்கும் அங்கீகாரத்துக்கும் வர வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. ஆக இந்த 9 பேர்கள் இராணுவ சிப்பாய்களாக நீங்கள் சொல்லலாம், அண்ணா உதயகுமார் அண்ணா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல மாட்டோமா, நீங்கள் எங்ககிட்ட சொல்லி தான் சொல்லணுமான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை சொன்னால் தான் அந்த மக்களுக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 10,050 வாக்குகள் அதிகம் பெற்று தந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய உழைப்பால் தான் இன்னைக்கு இங்கே இரட்டை இலை மலருக்கு. அது கூட உங்களிடத்துல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் மாடல் முதலமைச்சர், விவசாய முதலமைச்சர், யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த துண்டு புத்தகத்தில் அடிச்சிருப்பாங்க. இப்போ அவர் ஃபோட்டோ ஷூட் விளம்பரம் தான் கொடுக்குறாரு கலர் கலராக. ஆனால் விஷயம் ஒன்றும் இல்லை, விளம்பரம் இருக்குது, விஷயம் இல்லை. ஆனால் நம்முடைய விவசாய முதலமைச்சர் எதை செய்தாலும் விஷயத்தோடு மக்களுக்கு அக்கறையோடு நலன் பயக்கிற திட்டங்களை கொடுக்கும். பின்னாடி வச்சுக்கோங்க.
அது ஒரு சால்வ் சார் ரொம்ப சால்வ் எவ்வளோ சேர்ந்து பணியாற்றுறாங்க இது எல்லாரும் வாய்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு